ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th அக்கௌண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம செக் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்ரு, நம்ம பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாச்சா அதை சொல்லுங்க. இப்போ பாதி பேர் ஈஸியாக இருந்துச்சுன்றீங்க, பாதி பேர் மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்றீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம நம்ம சேனல் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் இஸ் an item of option D current asset. Second one, the concept which assumes that a business will last indefinitely வந்து option D going concern. Third one, the process of transferring the debit and credit items from journal to ledger accounts வந்து option D posting. Fourth one, customer accounting software is suitable for option A large medium business. ஓகேங்களா. அதுக்கப்புறம் the trial balance contains the balances of option A ஆப்ஷன் சி ஆல் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஸோ விச் ஒன் ஆஃப் த காலிங் கரெக்ட். நெக்ஸ்ட் செவன்த் பார்த்தீங்கன்னா the process of allocating the cost of an intangible asset over a period of time is called option B amortization. Next eighth one பார்த்தீங்கன்னா if there is no existing provision for doubtful debts, provision created for doubtful debts வந்து option C debited to profit and loss account. Next ninth one பார்த்தீங்கன்னா a bank statement is a copy of option A customers accounts in the bank's book. Next 10th one GAAPs or option A generally accepted accounting principles. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11th one வந்து depreciation is caused by option D A B and C. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12th one பார்த்தீங்கன்னா trading and profit and loss account is a dash in nature option B நாமினல் அக்கௌண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 13th one பார்த்தீங்கன்னா கணக்கில் சமன்பாட்டின்படி சரியாக இல்லாதது வந்து அதாவது இன்கரெக்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் ஆப்ஷன் ஏ liabilities equal to assets plus capital. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ கரெக்டாக இருக்கு மறக்காம பண்ணுறேன்ப்பா. 14th one the difference in trail balance is taken to option A the suspense account. Next 15th one who is considered to be the internal user of the financial information option D employee. Next 16th one a bank reconciliation statement is prepared by option D business. Next 17th one balance sheet shows the dash of the business. அதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ நம்ம பசங்களுக்கு எத்தனை சூஸ் ஆனது கரெக்டாக இருக்குது மொத்தமாக அப்படின்ட்டு தான் மார்க்கம் கவுண்ட் பண்ணுறேங்க. நம்ம பசங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எப்படி எதுன்னு சொல்கிறேங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 18th பார்த்தீங்கன்னா if the rate of depreciation is same then the amount of depreciation under straight line method which we are written down value method will be option D equal in the first year but higher in subsequent years. Next 19th the source document or voucher used for recording entities வந்து option A invoice. Next 20 பார்த்தீங்கன்னா small payments are recorded in a book called option C petty cash book. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணி நம்புறேன். அப்படி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.